வெல்கம் டு ஜெயபிரனிக் ட்ரேட் பிளாக். இன்றைக்கி செப்டம்பர் 17, 2024 நிஃப்டி ஃபியூச்சர் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எஸ்டர்டே என்ன சொன்னோமோ அதே தான் இன்றைக்கி ஃபுல் டேவும் மார்க்கெட்டில் நடந்துச்சு. நம்ம சொல்லியிருந்ததை ஃபாலோ பண்ணியிருந்தாலே இன்றைக்கி சூப்பராகவே ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். நம்ம எஸ்டர்டே என்ன சொல்லியிருந்தோன்னா, பாசிட்டிவ் ஓப்பன் 25,460 கிடைச்சா அது நேராக 25,580 நோக்கி போகும்னு சொன்னோம். இல்லைனா நெகட்டிவ் ஓப்பன் 25,372 கிடைக்கிற பட்சத்தில் 25,132 நோக்கி கொண்டு போவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் மார்க்கெட்டை 25,372க்கு கீழே கொண்டு போக பியர்ஸ் கிட்ட ஸ்ட்ரென்த் இல்லைன்னு சொல்லியிருந்தோம். அப்படி கீழே கொண்டு போக முடியலைன்னா அப்சைட் போக விடாமல் ஹோல்ட் பண்ணி வைக்கிறது தான் பியர்ஸோட வேலையாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா பியர்ஸ் எஸ்டர்டே 25,250க்கு கீழேயும் அண்ட் 25,450லையும் அவங்களோட கால் ஷார்ட்ஸை கவர் பண்ணியிருக்கிறத சொல்லியிருப்போம். சொன்ன மாதிரியே எக்ஸாக்டாக இன்றைக்கி அதுதான் நடந்துச்சு. எஸ்டர்டே நம்ம வீடியோவை பாருங்கள், நல்லாவே புரியும். அப்படி இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா, மார்க்கெட் பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆன 25,460க்கு கீழே 25,455 ஓப்பன் ஆகுது. இது ஒரு நியூட்ரலான ஓப்பன் தான். ஸோ பியர்ஸ் உடனே இதை ஒரு சான்ஸாக வச்சு மார்க்கெட்டை புஷ் பண்ணி நேராக நெகட்டிவ் ஓப்பனிங் ஆன 25,372 நோக்கி கொண்டு போகிறாங்க. அப்படி போகிற மார்க்கெட் 25,385 வரை ஃபால் ஆகுது. 25,372க்கு கீழே கொண்டு போகிறது ஒரு முடியாத விஷயம்னு நம்ம எஸ்டர்டே சொல்லியிருந்தோம். அதுதான் நடந்துச்சு. இங்கே இருந்து புல்ஸ் மார்க்கெட்டை மெதுவாக பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆன 25,460 நோக்கி கொண்டு போகிறாங்க. ஆனால் பியர்ஸ் 25,460 இன்றைக்கி என்டையர் டேவுமே பிரேக் பண்ண விடாமல் பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா அப்படி 25,460 பிரேக் பண்ணிட்டா புல்ஸ் ஈஸியாக 25,530 அண்ட் ஃபைனல் டார்கெட்டான 25,580 அச்சீவ் பண்ணிடுவாங்கன்னு பியர்ஸ்க்கு நல்லாவே தெரியும். ஸோ இன்றைக்கி ஃபுல் டேவுமே பியர்ஸ் அண்ட் புல்ஸ் ரெண்டு பேருமே மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ணி நிறுத்த மட்டும்தான் பார்த்துருக்காங்கன்னு தெரியுது. இன்றைக்கான க்ளோஸ் நமக்கு 25,448 கிடச்சிருக்கு. இது ஒரு நெகட்டிவ் க்ளோஸ். நாளைக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஓப்பனிங்கிறது நம்ம எஸ்டர்டே சொன்ன அதே சேம் வேல்யூஸ் தான். பாசிட்டிவ் ஓப்பன்றது 25,460 ஆகவும் நெகட்டிவ் ஓப்பன்றது 25,372 ஆகவும் இருக்கும். அப்படி பாசிட்டிவ் ஓப்பனிங் 25,460 கிடைச்சா புல்ஸோட டார்கெட்டான 25,580 நோக்கி கொண்டு போவாங்க. அதில் 25,530 பியர்ஸ் டிஃபெண்ட் பண்ணி நிறுத்த பார்ப்பாங்க. நெகட்டிவ் ஓப்பனிங் ஆன 25,372 கிடைச்சா பியர்ஸ் மேக்ஸிமம் 25,262 வரையும் போக ட்ரை பண்ணுவாங்க. அதுவே டவுட் தான். அதனால் எஸ்டர்டேயும் இன்றைக்கும் நடந்த மாதிரியே மார்க்கெட்டை அப்சைட் போக விடாமல் ஹோல்ட் பண்ணி நிறுத்த பார்ப்பாங்க. சரி, வேல்யூஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன சேஞ்ச் ஆகியிருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பொறுத்தவரை இன்றைக்கி பிஎஸ் 25,350 வரைக்குமே கால் ஷார்ட்டை கவர் பண்ணியிருக்காங்க. ஆனால் 25,400க்கு மேலே கொஞ்சம் பில் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பியர்ஸ் 25,372க்கு கீழே மார்க்கெட்டை கொண்டு போக முடியும்னு பியர்ஸ்க்கு நம்பிக்கை இல்லைன்னு தெரியுது. ஒன்று பியர்ஸ் மேலே போக விடாமல் ஹோல்ட் பண்ண தான் பார்க்குறாங்கன்னு தெரியுது. புல்ஸை பொறுத்தவரை அவங்களோட டார்கெட்டான 25,580 கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான செட்டப்போட 25,600 வரையுமே புட் ஷார்ட்டை பில் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லியும் மார்க்கெட்டோட முக்கியமான லெவல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.